வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஸ்கிரைபரோட ஹோம் மேட் கார்டனை தான் பார்க்க போகிறோம். முழுக்க இவர் ஓன் கிரியேஷனில் கிரியேட் ஆன இந்த கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபவுண்டனாக இருக்கட்டும், அந்த ஒரு பாண்டாக இருக்கட்டும், எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிக்கிட்டா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க நம்ம கார்டனை போய் பார்க்கலாம். கார்டன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெட்டாலிக் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்ச் இருக்குது. ஆர்ச்லேயும் ரெண்டு பிளான்ட் இருக்குது. அது என்ன பிளான்ட் இருக்கிறத நான் சொல்கிறேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் போயிட்டுருக்கு. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின் இருக்குங்க. இந்த ஃபவுண்டெயினில் வாட்டர் ஊற்றிக்கிட்டு இருக்குது. ரைட் சைடில் பந்தல் இருக்குது. பந்தலுக்கு கீழே ஒரு வாட்டர் சிஸ்டம் இருக்குங்க. அழகழகான குட்டியான மீன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லில்லி இருக்குது. அப்படியே அங்கே முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா அங்கே நிறையா குட்டியான ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸுங்கிறத பார்க்கலாம். இந்த சைடு முடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்குங்க. இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ்ட்டாக இருக்கிற சைக்கிளில் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி நம்ம இங்கே கார்டனுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது அவங்கவுங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க இந்த கார்டனிங்க்கு மெயினாக ப்ளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா ஒரு பேசன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க ஒரு ஓவரால் வியூ. என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் ஹெம்ப்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் எக்ஸோரா. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு 4 ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது பார்த்திங்கன்னா ராயல் பாம் ப்ளஸ் மணி பிளான்ட் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த வாலை வந்து கவர் பண்ணுறதுக்காக க்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோஸ் ப்ளஸ் நித்திய கல்யாணி. ரோஸ் பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸு ப்ளஸ் கார்டன் ரோஸு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த வாட்டர் ரீசைக்கிள் சொன்னோம்ல, அங்கே 2 சைடில் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மெடிசினல் யூஸ்க்கு நிறையாவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரெண்டுமே 2 சைட்லேயே இருக்குது. நல்லா வந்து ஒரு லுக்கு வந்து இந்த லெமன் கிராஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் மார்பிள். இது இம்போர்ட்டட் ஃப்ரம் ராஜஸ்தானுங்க. இது ஸ்பெஷலாக வந்து மேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா எஜிப்ட் லில்லி சொல்லுவாங்க. நம்ம சாதா லில்லிக்கும் இந்த லில்லிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரீசைக்கிள் சிஸ்டமில் இருக்குது. வாட்ரு வந்து கீழே போகிறதுக்கு பிரச்சனையே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து வாட்ரு வந்து திரும்பி ரீசைக்கிள் ஆகி மேலே இருக்கிற பாட்டுக்கே போயிடும். ஸோ இதில் வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து கீழே வழியாது. அந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் இவங்க சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபவுண்டெயின். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கலர் மார்பிள் இம்போர்ட்டட். உள்ளார பார்த்தீங்கன்னா பாசனமே பிடிக்காமல் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் லைட்டாக குளோரின் ஆட் பண்ணால் பாசனமே பிடிக்காதுங்க. இதுதாங்க ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கார்டன் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபார்மல் கார்டனுங்க. இந்த கார்டன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் கார்டனாக இருக்கட்டும், ஒரு ஜப்பானீஸ் கார்டனாக இருக்கட்டும், ஒரு பிரிட்டிஷ் கார்டனாக இருக்கும், ஒரு முகல் கார்டன், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்மலாக இவங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஓன் ஸ்டைலில் ஒரு யூனிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மெயின் அட்ராக்ஷன் 2 இருக்குங்க. அதாவது இந்த ஃபவுண்டெயின் ஒன்று, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாண்டுங்க, அந்த எஜிப்ட் லில்லி பாண்டுங்க. அது ரெண்டுமே ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான, நீ வந்தாலே அந்த தேடி அந்த கண்ணு வந்து அதை நோக்கி தான் போகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கிராஸை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் கிராஸ் பார்த்திங்கன்னா கொரியன் கிராஸுங்க. இந்த கொரியன் கிராஸில் நிறைய டைப் இருக்குது. பட் ஆனால் நம்ம கொரியன் கிராஸ்னே சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து கிராஸ்லேயே ஏகப்பட்டது இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு தனி லெசன் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையில்லை, நம்ம இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது பார்த்திங்கன்னா கொரியன் கிராஸுங்க. வாங்க நம்ம இந்த கார்டனை க்ரியேட் பண்ண
ஓனர்கிட்ட கேட்கலாம். என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்க, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னு நம்ம கேட்டுக்கலாம். இது வந்துட்டு ஆக்சுவலாக முதல்ல ஒரு அரேஞ்சாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய டப்பு, அதுக்கு அதுலேருந்து சின்ன டப்லேருந்து அதில் ஊற்றுற மாதிரி, அந்த டப்புக்கு மேலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் செட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணது. இது 3 ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்கோம். அதில் டாப்லேருந்து அந்த வாட்டர் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு டேங்க்கில் ஊற்றுது, அதுலேருந்து அடுத்த டேங்க்கில் ஊற்றுது. அதில் ஃபிஷ் எல்லாம் கலர் ஃபிஷ்லாம் விட்டு வச்சுருக்கோம். இது கீழே ஒரு லெவல் இருக்கா, வாட்டர் லெவலிங் இருக்கா, வாட்டர் லெவல் பார்க்குறது இருக்கா? வாட்டர் லெவல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இது அப்படி தான். இந்த வாட்டரு ரீசைக்கிள் ஆகிறதுனால இது வந்து லெவல் பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் மழை பெய்யுது ஒன்றும் இல்லை, அது அப்படியே வலிஞ்சு போயிடும், அவ்வளோதான். மீனெல்லாம் ஒன்றும் ஆகாது, மீன் அது பாட்டுக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் லெவல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதில். ஓகே, இதே வாட்டர் ரீசைக்கிள் ஆகுது அந்த ஃபவுண்டனில். இதுக்கு ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்கேன், அது ஒரு ஃபவுண்டனு. ஓகே, இது எப்படி சார்? இதுக்கு செட்டப் எவ்வளோ சார் ஆச்சு? இதுக்கு மட்டும் இனிஷியல் காஸ்ட்? இந்த ஃபவுண்டன் மட்டுமே ஒரு 50,000 அங்கேருந்து வந்துச்சு, இதுலேருந்து ராஜஸ்தான்லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் நம்மளே அப்படி பிளான் பண்ணி பண்ணது தான். இந்த இடத்துல ஒரு அந்த இது வச்சுருந்தோம், சர்க்கிள், அந்த காங்க்ரீட்டில் ஒரு ரவுண்டு, இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுருந்தோம். அதுக்குள்ளே அந்த டப்பு செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்படி பண்ணோம். ஓகே, இது எப்படி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் சொன்னீங்களா இல்லை ஆல்ரெடி யாரோ? நாங்கள் நெட்டில் பார்த்துட்டு இப்படி ஒரு இது கேட்டோம், இப்படி இருக்கட்டும். ஏன்னா இங்கே நாங்கள் பார்த்தோம் தென்காசியில், அது வந்து காங்க்ரீட்டில் இருந்துச்சு. காங்க்ரீட் எப்படி இருந்தாலும் பாசி பிடிச்சி இது வாட்டர் ஃப்ளோ ஆகுமா? ஆமாம் 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 ஆமாம், 2 ஃபவுண்டனுமே ஃபங்க்ஷன் பண்ணுது. அது மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷ் இருக்குன்னா மார்பிளில் போடணும்னு அந்த நெட்டில் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு மார்பிள்லேயும் இருக்குன்னு. அப்புறம் சரி, இன்னும் ராஜஸ்தானில் பிடிச்சி அவங்கள்ட்ட கேட்டு அவங்க எங்களுக்காக தந்தாங்க. ஆமாம், இது மட்டும்தான் இந்த இருக்குல்ல, இது வந்து சும்மா ஜஸ்ட், ஆமாம் இது நம்மளா பண்ணது. இந்த இது இருக்குல்ல 3 ஸ்ட்ரக்சர், அது மட்டுமே 50,000 ஆச்சு. அப்படியே வந்து பிளான்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? பிளான்ஸு ஆனால் இது ஃபுல்லாக இது ரோஸ். இந்த லைன் வந்து ஈஸ்டர்ன் சைடில் உள்ளது எல்லாமே ரோஸாக வச்சு பிளான் பண்ணோம். அதில் வந்து நம்ம நாட்டு ரோஸுன்னு சொல்கிறது அதுவும் இருக்குது. அந்த இவங்க ஹைப்ரிட் வச்சுருக்காங்கல்ல, அது பேரெல்லாம் எனக்கு தெரியாது. வெறும் ரோஸ் மட்டும் இந்த பக்கம். சரி, ரோஸ் மட்டுமேனா ரோஸ் இல்லைன்னா கொஞ்சம் மாதிரி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த பஞ்ச கல்யாணி அந்த ஃப்ளவர் வச்சுருக்கோம். இது வந்து ஆல் த டைம் நித்திய கல்யாணி வந்து வருஷம் ஃபுல்லாக அதில் பூ இருக்குது. அதனால அந்த நித்திய கல்யாணியை பேக்ரவுண்டில் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து ஆனுவல், இது வந்து லாங் டேர்ம். ஆமாம், இது வந்து அப்படியே இருக்கும். ஆமாம், என்ன தான் கட் பண்ணி விட்டாலும் அது பாட்டுக்கு உடனே திரும்ப தழுத்து வந்து பூத்துக்கிட்டே இருக்கும், எனி டைம் பூ இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இது எப்படி சார், இந்த செட்டப் எப்படி சார்? இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஆமாம், அதனால ஒரு சைக்கிள் ஒன்று இருந்துச்சு, அதை பெயிண்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சு அது ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் ரொம்ப எல்லாம் பார்க்குறவங்களாம் பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக அந்த என்ன பாம் ட்ரீ, அந்த ராயல் பிளான்ட்னு அந்த இது வச்சோம். அது என்னென்னா அது ஒரு 6 வட்டம் வாட்டர் டேங்கை வெட்டி ஒரு 6 வட்டம் பண்ணி அதையும். ஆமாம், இது உள்ள வாட்டர் டேங்கோட பீஸ் இருக்கு, இந்த இவ்வளோ பெருசு. அதை வச்சு பண்ணோம். ஆமாம், ரிங் மாதிரி. அப்போதான் அந்த ஷேப் அதனால தான் இருக்கு. இப்போ இது ஒரு எப்படி வந்துச்சு இந்த ஷேப்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை வச்சதுனால இது ஒரு நல்ல ஒரு அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே சார், ஓகே சார். உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வேற எப்படி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய காஸ்டே இல்லை. இன்னும் மெயின்டெனன்ஸுக்காக இந்த கார்டன் மெயின்டைன் பண்ண அவ்வளோ செலவாகும் இல்லை. அது பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருக்கேன் சென்டரில். இது ஃபுல், ஆமாம், வாட்டருக்கு மட்டும் க்யூரிங். இது எல்லாமே அடிச்சிடும் அது. இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக. ஆமாம், இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக இன்க்ளூடிங் அந்த ஃபென்ஸ் கொஞ்சம் தாண்டி வர்ற வரைக்கும் வச்சுருக்கேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஹெவி எவ்வளோ தூரம் இன்னும் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னும் அது கூட போகிற அளவுக்கு வைக்கலாம். அடுத்தவங்க வீடு டிஸ்டர்ப் ஆகும்னு இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் நான். அது மாதிரி இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் தான் வச்சு தண்ணி பண்ணேன். அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றுமே எனக்கு செலவு கிடையாது. என்ன இப்போ ஆக மொத்தத்தில் ஃபுல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு சார்? இப்போ இந்த ரஃப்லி பார்த்தா ஒரு 1.5 lakh வரும். ஆமாம், ஒன்றும் பிளானிங்லாம் இல்லை. இருக்கிற இடத்த எப்படி பண்ணலான்னு நெட்டில் பார்த்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். சுற்றிலும் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சோம், ஸ்கொயரு. அங்கே எல்லா பக்கமும் 4 பக்கமும் ஒதுக்கிட்டு அப்படி பண்ணோம். உண்மையிலே ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்போம் இந்த கார்டனுக்காக. டோட்டலாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அது வந்து மார்னிங் ஈவினிங்கும் ஒரு தோட்டத்தில் வந்தால் ஒரு 1 மணி நேரம் இங்கே நிற்பேன். சும்மா அந்த களை எடுக்கிறது, அந்த ரோஸை பூத்து புரிஞ்சதை கட் பண்ணி விடுறது, அந்த மாதிரி சின்ன வேலை தான். மருந்து சின்னதாக அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுக்கெல்லாம் ஒரு மருந்து அடிப்போம். அது வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் ஒன்றும் பெரிய செலவு இல்லை, ஒரு 100-200 அவ்வளோதான், ரொம்ப கம்மி தான்.
அவ்வளோதான். அது 6 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி போடுவோம். இந்த வாட்ரு போடுறேன், அவ்வளோதான். வேறு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய செலவு இல்லை. அதனால் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை, ப்ரொவைடட் இது வச்சுட்டேன்னா. இல்லாட்டி இது தண்ணி அடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து புல்லு தண்ணி கொடுத்தா தான் நிற்கும். இல்லாட்டி புல் வளர்ந்துருச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு. ஆமாம், அதுக்கு ஒரு சும்மா லான் மூவர் மேனுவலில் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 6000 தான் அது. ஆக்சுவலாக 25,000 இருக்குது. அது வந்து லான் மூவர் மிஷினில் இது பார்த்தோம். ஆமாம், ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோம்மேட் கார்டனோட ஓனர்கிட்ட இந்த ஃபவுண்டன் பற்றியும் இந்த கார்டனோட ஸ்ட்ரக்சர் பற்றி எல்லாமே நம்ம A to Z கேட்டு தெரிஞ்சாச்சு. இவங்க ஓன் க்ரியேஷனில் ரெடியான இந்த கார்டனோட ரேட்டிங் என்னன்னு நீங்கள் வந்து போடுங்க, கமெண்டில் போடுங்க. எவ்வளோ 10க்கு எவ்வளோ நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டிக்கோங்க.